வெல்கம் டு பேக். என்னது கோட் படத்துல நம்ம தல அஜித் இருக்காரா, என்னடா சொல்றீங்க அப்படின்னு சாக்காத விதமா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஆமாங்க, நம்ம தல அஜித்தோட ரெஃபரன்ஸ் நம்ம கோட் படத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்கே இருக்காங்க, திருஷா இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம தல தோனி இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம செப்டம்பர் 2 அதிர்ச்சிக்குள்ளாகிற மாதிரி பல விஷயங்கள் நம்ம கோட் படத்துல இருக்கு. தியேட்டர்ல போய் பார்க்க மிஸ் பண்ணிடாம பார்க்க சூப்பரான விருந்து காத்திருக்கு. கோட் விஜயோட சினிமா வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்க போற படத்துல ஒரு படமான கோட் படம் கிட்டத்தட்ட செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ரசிகர் மத்தியில் பயங்கர எதிர்பார்ப்பு காத்திருக்கு. இந்த படத்துல நம்ம எஸ்கே நடிச்சிருக்கிறதா சொல்லி தகவல் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பயங்கர வளர்ந்திய உண்மையான தெரியல, ஏகப்பட்டவர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு ஒரு கேள்வி கேட்கறாங்க, நம்ம தல அஜித் இந்த படத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து அதெல்லாம் உண்மையா சொல்லி கேட்டதுக்கு வெங்கட் ஒரு சூப்பரான பதில் சொல்லியிருக்காரு. ஏகே ரெஃபரன்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அது எந்த இடத்துல வந்து இப்ப நார்மலா ஒரு இடத்துல வருமா, இல்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாசான ஒரு இடத்துல வருமா, அது எந்த இடத்துல வரும்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா வருதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அது எப்ப வருதுங்கிறது பொறுத்து தான் பாருங்களேன். அதே கேள்வி அது மட்டும் அதே கேள்வி பிரேம்ஜிட்ட கேட்டதுக்கு கிட்டத்தட்ட நீங்க தேட்டர்ல பாருங்க மிகப்பெரிய விருந்து காத்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா கேட்டது பல தடவை பார்த்துட்டு அப்படிங்கிற தகவலையும் நம்ம பிரேம்ஜி சொல்லியிருக்காரு. பக்கே அடிக்கக்கூடாது விஜய் பேசுற டைலாக்கா இருக்கட்டும், கிட்டத்தட்ட பைக் ஓட்டுற சீன் கிட்டத்தட்ட நம்ம வைபவ் பங்கத்தா சீன் அப்படியே கொண்டு வந்துச்சுப்ப நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு இப்பவே பாத்தீங்கன்னா ஜெயிலர் ரெக்கார்டை ரிப்பீட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு இந்த விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் இடையே வாக்குவாதம் சரியா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஜெயிலர் வந்து ஒரு பீட் பண்ண முடியாத அளவு யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பயங்கர ஹிட்டை கொடுத்து 650 கோடிக்கு மேல வசூல் பண்ணி 2வது இடத்துல இருக்கு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இடத்துல 2.0 இருக்கு. கிட்டத்தட்ட கோட் படம் வந்து அப்படிதான் பண்ற கேரக்டர்னா உள்ள இருந்து கண்டென்ட் சூப்பர் மாசா இருந்துச்சுன்னா கட்டாயம் ஜெயிலர் மீட் பண்ணும். அதை ஏன் ஜெயிலர் கூட 2.0 மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர கூட வாய்ப்பு இருக்கு. படம் மட்டும் 1000 கோடி வசூல் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சுன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரா இருக்கும் அவருக்கு அரசியல் வாழ்க்கை, அவரோட அரசியல் என்ட்ரி. அது மட்டும் இல்லாம மாச சூப்பரா 2026 ஆட்சி அமைக்கிற ஒரு பயங்கரமான மேன் பவர் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்பலாம். இது எப்படி நம்ம வெங்கட் பிரபு வாயில இருந்தும் சரி, பிரேம்ஜி வாயில இருந்தும் சரி, முக்காவாசி நியூஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம படத்துல அஜித்தோ இல்ல அஜித்தோட வாய்ஸோ அஜித்தோட ரெஃபரன்ஸோ இந்த படத்துல கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ராஜாவின் பறவையில் அஜித் விஜய் ஒன்னா சேர்ந்து நடிச்சப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாயின் பண்ணி நடிச்சது பார்த்ததே கிடையாது. இந்த படத்துல நம்ம கட்டாயம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சிச்சுவேஷன் அமைச்சு கொடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. அது மட்டும் இல்லாம அடிச்சுக்க தேவையில்லை, 2 பேரும் ஒரே ஸ்கிரீன்ல பார்த்து 2 பேரும் ரசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சம்பவத்தை அமைக்க போறாரு நம்ம வெங்கட் பிரபு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கேட்கும்போது எக்ஸ்பெக்ட் அதிகமா இருக்கு. 1-2 நாள் தான் கிட்டத்தட்ட தரமான சம்பவம் தியேட்டர்ல உறுதியா இருக்கு. படம் ரிலீஸ் ஆகும் போது ஒவ்வொரு விஷயமா லீக் ஆயிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட கேட்க பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, சூப்பரான அப்டேட் சந்திக்கும். மதுரை உங்கள் பார்த்திபன். பை பாய்.